திருமாவளவன் இப்போவே இன்னும் இதுவே பண்ணலை, அறிவிப்பே விடலை, ஆதரவுன்னு அஃபிஷியலாகவே சொல்லலை, வெளியில் வந்து ஓப்பனாக சொல்லலை. இதுக்கிடையில் ஏவா வேலுவை போய் பார்க்குறாரு திருமாவளவன். என்ன கேம் பாருங்கள். ஆக இப்படிப்பட்ட ஆட்கள் உள்ளே வந்தால் என்ன? என்னுடைய கவலையே விஜய்கிட்ட இருக்கும் ஆதவ அர்ஜுன் தான். ஆதவ அர்ஜுன் நிறைய பணம் அவர் பணத்திலேருந்து செலவு பண்ணுறாரு. அதனால் விஜய் வந்து அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. என்னென்னா பணம் செலவு பண்ணுறாரு. ஆனால் தான் பணம் செலவு பண்ணதை வச்சு விஜய் நம்முடைய பேச்சை கேட்குறாருங்கிறத வச்சு திமுகவுக்கு ஆதரவான அத்தனை விஷயங்களையும் ஆதவ அர்ஜுன் செய்வாரோ திருமாவளவன் தூண்டுதலால் அப்படிங்கிற பயமும் இருக்குது. அந்த பயத்தையும் நான் பதிவு செய்கிறோம். அதனால் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம். திருமாவளவனையும் ஆதவ அர்ஜுனையும் தான் நாங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். என்ன நடக்குது? திருமாவளவன் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் ஜாதியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் பதவியை கொடுக்க சொல்லுவார். ஜாதியை சேர்ந்த அதிகாரிகளுடன் தொடர்பு வச்சு திமுகவுக்கு யார் யார் சாதகமாக இருந்த அத்துமீறல்களில் ஈடுபட்டார்களோ அவங்களுக்கு பூரா திருப்பி பதவி வாங்கி கொடுக்க முயற்சி செய்வார். நாங்கள் வாட்ச் டாக், நாங்கள் வந்து உங்களை கண்காணித்து கொண்டே இருப்போம். நீங்கள் ஏதாவது தவறு செய்தால் அதை மக்களிடம் கொண்டு சொல்வோம். அதனால் விஜய் ரொம்ப ஜாக்கிரதையாக ஆட்சி செய்யுங்க. சுற்றி ஓநாய்கள் இருக்குது, நடுவில் நீங்கள் இருக்கீங்க. இடையில வந்து மற்ற கட்சிகளில் உடஞ்சி வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு இவர்களெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது வந்து முதல் கருத்தாக சொல்கிறேன். திருமாவளவன்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. நான் ஒன்றும் திருமாவளவனுக்கு எதிரி அல்ல. அவர் ஜாதி வெறி பிடித்தவர். ஜாதி வெறினா அவர் இருந்தால் மற்ற ஜாதிக்காரவங்களுக்கெல்லாம் ஆபத்து. பல பிரச்சனைகளை நான் சந்திக்க வேண்டியது இருக்குது. ஏதாச்சும் ஒரு ஜாதியில் மனுஷன் பிறந்து தானே ஆகணும். நாங்கள் அந்த ஏதாச்சும் ஒரு ஜாதியில் பிறந்தது எங்கள் தப்பா? எங்களுக்கு அத்தனை தொந்தரவுகளையும் ஜாதி ரீதியான அதிகாரிகளை வச்சு கொடுத்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் எப்படித்தான் அந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது திமுக அதில் நாங்கள் பல விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நான் ஓப்பனாக சொல்ல முடியாது, வெளிப்படையாக. எந்தெந்த அதிகாரி எந்தெந்த ஜாதியை வைத்துக்கொண்டு எதிர்த்தரப்பில் பாவம் கொஞ்சம் இப்போ பெரும்பான்மை ஜாதியாக இருந்தவன்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டான், எவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சாங்கிறதுலாம் நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அத்தனைக்கும் திருமாவளவன் தான் காரணம். அவர் ஜாதியின் அதிகாரிகளை வைத்துக்கொண்டு அது பண்ணார். அதே இது வந்து தாவே காட்சியில் அவர் செய்கிறாரான்னு பார்ப்போம். செய்தால் அதை